بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், மறுமை நாளின் சாட்சி யார் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கின்ற, மூமின்களாக இருக்கின்ற நாம் அனைவருக்குமே அடிப்படையாக இருப்பது என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையோடு முடிவடைவது கிடையாது. நாளை மரணத்திற்கு பிறகு மன்னரை என்ற ஒரு வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. மன்னரை வாழ்க்கையோடு மனிதனுடைய வாழ்க்கை என்பது முடிவடையக்கூடியதாக இருக்காது. அதன் பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூர் ஊதி ஆரம்ப நாள் முதல் படைக்கப்பட்ட உலக அழிவு நாள் வரையிலே இருந்த அனைவரையும் எழுப்பி விசாரணை நடத்துவான். அந்த விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் தருகின்ற அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்கின்ற மிக தெளிவான நம்பிக்கையோடும் புரிதலோடும் நாம் அனைவருமே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மறுமை என்ற ஒரு நாளை சந்திக்க வைக்கவிருக்கிறான். அந்த மறுமை நாளிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதற்கான எல்லா விதமான அடிப்படை குறித்தும் என்ன செய்யவிருக்கிறது, நம்மிடத்திலே அல்லாஹ்வால் விசாரணை நடத்தப்படவிருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனும் வழிநெடுகளும் பேசிக்கொண்டே வருகிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களுக்கு மத்தியிலே, இந்த உம்மத்தினருக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது தெளிவான முறையில் என்ன செய்கிறான், நாளை மறுமையிலே இப்படியெல்லாம் இருக்கும் என்கின்ற அடிப்படைகளை அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்கிறார்கள், நமக்கு மத்தியிலே விளக்கி தருகிறார்கள். இப்போ எல்லாரும் நாளை மறுமையிலே படைத்த இறைவனை சந்திக்கவிருக்கிறோம். நாளை மறுமையிலே படைத்த இறைவனுடைய விசாரணையை சந்திக்கவிருக்கிறோம் என்றால், நாம் செய்த இந்த உலக வாழ்க்கையினுடைய அத்துமீறல்களுக்கு, நாம் செய்த இந்த உலக வாழ்க்கையினுடைய பாவங்களுக்கு, நாம் செய்த இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களுக்கு சாட்சியாக யார் இருப்பார் என்பதை திருமறை குர்ஆன் என்ன செய்கிறது, நமக்கு மத்தியிலே மிக அழகாக விளக்கி தருகிறது. அதையெல்லாம் நாம் உணர்கின்ற பொழுது, அதையெல்லாம் நாம் தெள்ள தெளிவாக புரிகின்ற பொழுது மறுபடி பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாரும் எந்த மனிதனுக்கும் என்ன செய்து விடக்கூடாது, அநியாயங்களை செய்து விடக்கூடாது என்கின்ற தெளிவுடைய இறை அச்சமுடைய மக்களாக நாம் என்ன செய்ய முடியும், மாற முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு மத்தியிலே திருமறை குர்ஆனின் வாயிலாக தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின் மீதும், அல்லாஹ்வுடைய மறுமையின் மீதும், அல்லாஹ்வுடைய விசாரணையின் மீதும், அல்லாஹ்வுடைய மறுமையின் மீதும், அல்லாஹ் தருகின்ற தண்டனை என்ற நரகத்தின் மீதும் நம்பிக்கை உடையவர்களாக ஒரு புறத்திலே இருந்தாலும், இன்னொரு புறத்திலே இந்த உலக வாழ்க்கையில் மிகைத்தவர்களாக, உலக வாழ்க்கையின் மீது பெரிய மோகம் உடையவர்களாக, உலக வாழ்க்கை தான் மறுமையினுடைய வாழ்க்கையை விட சிறந்தது என்பது போல இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு அச்சமற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்கின்ற பொழுது, நீங்க செய்த பாவங்களை நம்மிடத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்ற பொழுது முதல்ல அல்லாஹ் பேச மாட்டான். சூர் ஊதி அனைவரும் ஆதம் நபி அவர்கள் தொட்டு சூர் ஊதப்படுகின்ற நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் வரை
அனைவரும் நாளை மஹ்ஷர் மன்றத்திலே எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்டு விடுவார்கள். செம்பு தரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் என்ன செஞ்சிருப்பான், எழுப்பி நிறுத்தி வச்சிருப்பான். இந்த மாதிரி ஏசி ஹாலெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, நாளை மறுமையிலே அல்லாவை சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையெல்லாம் சேர்த்து இஸ்லாம் சொல்லி தருகிறது. அனைவரும் நிர்வாணமாக இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு என்ன செய்ய முடியாது. இரவு தொழுகைக்கு வர்றோம், நல்ல ஆடைகளை அணிஞ்சிட்டு வரணும். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருகிறோம், நல்ல ஆடைகளோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வர்றோம்ல. இப்படி நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கின்ற பொழுது யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியாது. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அனைவரும் நிர்வாணமாக அவனிடத்திலே மண்டியிட்டவர்களாக என்ன செய்வீர்கள், வருவீர்கள். உட்கார முடியாது, நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. சேர்லையோ அல்லது வேறு மாதிரி சோபா மாதிரியான இடத்துலையோ நம்முடைய அமர்வுகளை எல்லாம் என்ன செய்து கொள்ள முடியாது, அமைத்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அனைவரும் அவனிடத்திலே நிர்வாணமாக வருவீர்கள். எல்லாருமே நிர்வாணமாக தான் நிற்போம். நபி பெருமானார் உட்பட, மூசா நபி உட்பட, இப்ராஹிம் நபி அவர்கள் உட்பட, இன்னும் யாரெல்லாம் நல்லடியார்களாக நபிமார்களாக இருக்கிறார்களோ அனைவரும் என்ன செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டவர்களாக வருவார்கள், நிர்வாணமாக வருவார்கள். வந்துருவாங்களா? எல்லாரும் எழுப்பி நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் வருவான். வஜா ரப்புக்க வல்மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுக்க, அந்நாளிலே அவனுடைய அர்ஷை 8 பேர் சுமக்க உன்னுடைய எஜமானன் என்ன செய்வான், உன்னிடத்திலே வருவான். உன்னிடத்தில்னா மனிதர்கள் அனைவரிடத்திலும் என்ன செய்வான், வருவான் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றா. வந்துருவானா? மனிதர்கள் எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள், மண்டியிட்டவர்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அர்ஷில் வந்து என்ன செய்வான், நம்ம கிட்ட விசாரணையை தொடங்குவான்ல. அப்ப முதல்ல என்ன விசாரணை பண்ணுவான்னா, நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். யாரெல்லாம் யாரையெல்லாம் வணங்கினீர்கள் அப்படிங்கிறத முதல் விசாரணை. இதுக்கு அடுத்து தான் இண்டிவிஜுவலுக்குள்ள அல்லாஹ் போறான். ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக அழைத்து, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செஞ்ச, எப்படி செஞ்ச, இதுக்கான சாட்சிலாம் என்ன, யாரெல்லாம் சாட்சியா இருக்காங்கிறத நான் உன் கண்ணு முன்னாடி காட்டட்டுமா, இந்த விசாரணைகள் எல்லாம் பின்னாடி நடக்கிறது. முதல்ல எந்திரிச்ச உடனே அல்லாஹ் என்ன விசாரணை பண்ணுவான்னா, யாரெல்லாம் யாரையெல்லாம் வணங்கினீர்கள் அப்படின்னு கேட்பான். கேட்டோன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், யாரெல்லாம் யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்ட உடனே யார் எதை வணங்கணுமோ அதை சொல்லுவோம். அப்படித்தானே? யாரெல்லாம் ஈசா நபியை வணங்கினாங்களோ அவங்கெல்லாம் ஈசா நபியை வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஈசா நபி ஜாடையிலே, ஈசா நபியினுடைய தோற்றத்திலே, ஈசா நபி வரமாட்டாரு, அவரும் விசாரணைக்காக ரெடியா நிற்பாரு. நபிகள் நாயகம் நிற்பாங்க, மூசா நபியும் நிற்பாங்க, நூகு நபியும் நிற்பாரு, ஆதம் நபியும் நிற்பாங்க. ஆனால் ஈசா நபியினுடைய தோற்றத்திலே ஒரு பொம்மை வரும். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்க. டீட்டெயில்டா ரொம்ப பெரிய செய்தியாக இது என்ன செய்யப்படுகிறது, நமக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. அப்ப ஈசா நபியினுடைய தோற்றத்தில் ஒரு பொம்மை வருமா, இவரை தான் வணங்குனீங்களா, அதைத்தானே வணங்கியிருக்கான். வணங்கும் போது அவனுக்கு தெரியும் தானே, மரணித்த கபரை வணங்குறான்ல. மரணிக்கல, ஈசா நபி மரணிக்கல, மூசா நபி மரணிச்சுட்டாங்க, அவங்க கபறுகளை வணங்குறான் தானே. அப்படி வணங்கினதுனால, அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்ததுனால, கடவுளுடைய பிள்ளை என்று நினைத்ததுனால, சாலிசு சலாசா, அவர்கள் 3 கடவுள்களிலே அல்லாவை ஒரு கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாங்கிற ஒரு கடவுளை அவங்க ஏத்துக்கிடலையா. ஈசா நபியை ஏத்துக்கொண்ட ஆட்களா அல்லாஹ் சொல்றான். அவன் அல்லாவையும் ஏத்துக்கிட்டா கடவுள்னு, மரியமையும் கடவுள்னு ஏத்துக்கிட்டா, ஈசாவையும் என்ன செஞ்சுக்கிட்டா, கடவுள்னு ஏத்துக்கிட்டான். சாலிசு சலாசா, 3 கடவுள்களில் ஒரு கடவுளாக என்ன செய்தார்கள், அல்லாவை அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறான அல்லாஹ். அப்ப ஈசாவை யாரெல்லாம் கடவுளாக்குனாங்களோ அவங்க எல்லாம் ஈசா பின்னாடி போவாங்களா. ஈசா நபி தோற்றத்துல உள்ள பொம்மை போய் நரகத்துல விழுந்துரும். யாரெல்லாம் ஈசா நபியை வணங்கினாங்களோ அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, நரகத்துல போய் விழுந்துருவாங்க. இப்படி ஒவ்வொருவரா என்ன செய்வாங்க, போய் விழுந்துருவாங்களா.
ஒரு 2 டீம் அங்க நிற்கும். இந்த 2 டீம்கிட்ட அல்லாஹ் கேட்பா, நீங்க எல்லாம் எதுக்குப்பா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. நாளைக்கு மறுமையில இதுவெல்லாம் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகள். நீங்க எல்லாரும் எதுக்கு இருக்கிறீங்க, யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குனீங்களோ அது பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க மட்டும் ஏன்பா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்பானா. அந்த எல்லாரும் நிற்கின்ற அனைவரும் சொல்வார்கள், நாங்கள் என் இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வருகைக்காக நாங்கள் இருக்கிறோம். வந்தது அல்லாஹ் தான். அரசியல முதல்ல வந்தான்ல, அது யாரு தான்? அல்லாஹ் தான். யாரெல்லாம் எதையெல்லாம் வணங்குனீங்களோ அது பின்னாடி போங்கன்னு ஒரு கட்டளை போட்டான்ல, அது யாரு தான்? அல்லாஹ் தான். ஆனா இதுக்கு முன்னாடி அல்லாஹ் நம்ம பார்த்தது இல்லையில, இப்பயும் நம்ம பார்த்தா யாருன்னு தெரியாதுல, அதனால வந்தது அல்லாஹ்னு தெரியல, பிளர்ரா இருக்கு. அதெல்லாம் குர்ஆன்ல அந்த டீடைல் கிடைக்கிறது, புகாரி இந்த ஹதீஸ்லயே அந்த டீடைல் கிடைக்கிறது. பிளர்ரா இருக்குதா, திரைச்சீலை போட்டு அல்லாஹ் மறைச்சிருப்பான், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்க மாட்டான், வந்திருக்கான்னு தெரியும். கடவுள் வந்திருக்கா, நம்ம கண்ணு முன்னாடி தெரியாத காரணத்தினால நாங்கள் எங்கள் இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா. அப்ப அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், உங்கள் இறைவன் உங்களிடத்துல வந்தால் அவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களா அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் கேட்பான். 2 டீம் நிக்குதுல, அந்த 2 டீம்டையும் அல்லாஹ் கேட்கிறா, உங்கள் இறைவன் உங்களுக்கு முன்னால் வந்து விட்டால் அவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களா அப்படின்னு கேட்டவுடனே எல்லாரும் சொல்லுவோமா, ஆமா கண்டுபிடிச்சிருவோம், வந்திருக்கிறான், பேசிட்டு இருக்கிறான், இவன் இல்லைங்கிற மறுப்பு வாதத்துல இனிமே வருவான்ற எதிர்பார்ப்புல ஒரு வாதத்தை வைக்கிறோம்ல, எல்லாரும் சொல்லுவோமா, வந்தா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அல்லாஹ் நம்மள்ட்ட திருப்பி கேட்கிறான், எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் எங்களிடத்திலே வந்தால் அவனுடைய கெண்டை கால்களை எங்களிடத்திலே காட்டுவான். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ் முதல்ல என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய முழு தஜல்லியை காட்ட மாட்டான். மூசா நபிக்கு காட்டினால அது ஒன் ஆஃப் த பார்ட். அவர் ரொம்ப அடமுடிப்பாரு மூசா நபி, இறைவா உன்னை எனக்கு காட்டி வாழ போதே, பூமியில வாழ்கின்ற பொழுதே என்ன செய்வாரு, உன்னைய பார்க்கணும் நானே, உன்னை நீ எனக்கு காட்டு அப்படின்னு கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், என்னையெல்லாம் உன்னால பார்க்க முடியாதுப்பா, நாளை மறுமையில தான் என்னைய பார்க்க முடியும், இப்ப எப்படி பார்ப்ப, இல்ல நான் பார்ப்பேன், நான் பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்வாரு, அல்லாஹ்விடத்துல பேசிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ் திருப்பி திருப்பி மறுப்பான், இல்லப்பா பார்க்க முடியாது, இல்லப்பா பார்க்க முடியாது, இல்ல நான் பார்ப்பேன், இல்ல நான் பார்ப்பேன் அப்படின்னு என்ன செய்வாரு, மூசா நபி திரும்ப திரும்ப சொல்லுவாரா. சரி ஓகே, அந்த தூர் மலை இருக்குதுல, அந்த மலையில என்னுடைய தஜல்லி, என்னுடைய ஒளியின் ஒரு பகுதி இருக்குதுல, அதை நான் காட்டுறேன். அந்த மலை அந்த இடத்திலே இருந்தால் என் காட்சி பட்டதற்கு பிறகு, நான் காட்சி அளிக்கிறேன்ல, என்னுடைய காட்சி அந்த மலை பார்த்ததற்கு பிறகு அங்கே இருந்தால் அதன் பிறகு என்ன செய்யலாம், நீ என்னைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அல்லாஹ் அந்த மலைக்கு காட்சி அளிப்பான். இது மூசா நபியினுடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. காட்சி அளிப்பானா, துளிதான், முழு காட்சி இல்லை, சும்மா மைக்ரோ காட்டுறானா மலை வெடிச்சு செதறிடும். மூசா நபி என்ன செஞ்சிருவாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு, இறைவா நீ பரிசுத்தமானவன், நீ தூயவன், தெரியாம கேட்டேன், எனக்கு அறிவு இல்லாம என்ன செஞ்சுட்டேன், நான் உன்னை பார்க்கணும்னு என்ன செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன்னு என்ன செஞ்சுருவாரு, அவர் அந்த அடிப்படையை புரிந்து கொள்வாருங்கிறது நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெண்டை கால்களை காட்டுவான் அப்படின்னு நம்ம பதில சொல்லுவோமா. இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் வந்தால் அவன் உங்களிடத்திலே முதலிலே எதை காட்டுவான், கெண்டை கால்களை காட்டுவான். காட்டின உடனே மூஞ்செல்லாம் காட்டல, அல்லாஹ்க்கு ஒரு முகம் இருக்குதுல்ல, கை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், கை எப்படி இருக்குன்னு தெரியாது. கால் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், கால் எப்படி இருக்குன்னு தெரியாது. முகம் இருக்குன்னு சொல்றான், முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கெண்டை காலை மட்டும் காட்டுறானா, அந்த திரை விலகின உடனே கெண்டை கால் தெரியும். தெரிஞ்ச உடனே எல்லா மனிதர்களும் என்ன செய்து விடுவார்கள், அந்த 2 டீம் இருக்குல்ல, சஜிதால உழுவுறதுக்கு போயிருவாங்க. ஒரு டீம் சஜிதா செஞ்சிரும், ஒரு டீம் செய்யாது. 2 பேருமே இணை வைக்காதவர்கள். இணை வச்சிருந்தாதான் யார் முன்னாடியே போய் நரகத்துல விழுந்திருப்பாங்கல்ல. நிக்கிற டீம் யாருன்னு கேட்டா 2 பேருமே இணை வைக்காத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அல்லாவை மட்டும் நம்பியவர்கள், அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பியவர்கள், அல்லாவை மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்தவர்கள் 2 பேருமே. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வமா கதருல்லாஹ ஹக்க கதரிகி, அவர்கள் அல்லாவை நம்பி இருக்கிறார்கள், ஆனால் நம்ப வேண்டிய விதத்திலே நம்பவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். யார? மக்கத்து குறைசியர்களை சொல்றான். நம்பி இருந்தானா? அவன் நம்பாமலா இருந்தா? அல்லாவையும் நம்பி இருந்தான், லாத்தையும் நம்பி இருந்தான், உஸ்ஸாவையும் நம்பி இருந்தான், மனாத்தையும் நம்பி இருந்தான், யவூக்கையும் நம்பி இருந்தான், நஸ்ரையும் நம்பி இருந்தான். இதெல்லாம் நபி பெருமானாருடைய காலத்தில் இருந்த சிலைகள். 365 சிலைகள் காபத்துல்லாக்குள்ள இருந்துச்சுல, அதெல்லாம் அவன் நம்பிதான் இருந்தான். அது எனக்கு தேவையில்லைங்கிறான் அல்லாஹ். எல்லாரோட சேர்த்து என்னைய நம்புறீல, அது கிடையாது நம்பிக்கை. என்னைய மட்டும் நம்புறீல, அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், உனக்கு உணவு நான் தான் தருவேன், உனக்கு பானம் நான் தான் தருவேன், உனக்கு பிள்ளை பாக்கியத்தை நான் தான் தருவேன், உனக்கு கல்வியை நான் தான் தருவேன், கல்வி ஆற்றலை நான் தான் தருவேன், உனக்கு நேர் வழியை நான் தான் தருவேன், பாவத்திலிருந்து உன்னைய நான் தான் பாதுகாப்பேன். இப்படி எல்லாத்துலயும் யார் தான் இருக்கணும்? அல்லாஹ் தான் இருக்கணும். அப்படி நம்பினான்ல அவன் மட்டும்தான் அல்லாஹ்வை நம்பினவன். விளங்குதா உங்களுக்கு? இப்ப 2 பேரும் சஜிதா செஞ்சிருவாங்களா? அல்லாஹ் பார்த்தோன்னே 2 பேருமே இணை வைக்காதவர்கள், உண்மையிலே அல்லாஹ்வை மட்டும் நம்பி அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள். ஒரு டீம் சஜிதா செஞ்சிருது, ஒரு டீம் செய்ய முடியாம நிக்குது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப இந்த வாட்ச் இருக்கா, இது பிளெக்சிபிளா இருக்கு, மடக்கிக்கலாம், மடக்க முடியுது தானே? இந்த கர்ச்சிப் இருக்கா, இது பிளெக்சிபிளா இருக்கு, இதையும் மடக்கிடலாம், மடக்க முடியும். இந்த போனை மடக்க முடியுமா? மடக்க முடியாது தானே? இந்த டேபிளை மடக்க முடியுமா? மடக்க முடியாது. இது மாதிரி ஆயிடுவானா ஒரு டீம். ஏன்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அல்லாஹ்வை பார்த்தோன்னே சஜிதா செய்யறதுக்கு வர்றான், ஏன்னா அவன் இணை வைக்கல, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கினா. சஜிதா செய்ய வருகின்ற பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி தொழுகையை நிலைநாட்டினார்களோ உலகத்தில் அவர்கள்லாம் சஜிதா செஞ்சிருவாங்க. மற்ற எல்லாம் அல்லாஹ்வை நம்பி இருப்பான், தொழுவ மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் திருமறை குர்ஆன்ல, இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாப மௌகுத்தா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. நாளை மறுமையிலே மனிதர்களுக்கு முதல் விசாரணை இதுதான். இதுக்கு பிறகு முதல் விசாரணை இதுதான் நினைச்சிடக்கூடாது. இதுக்கெல்லாம் பிறகுதான் முதல் விசாரணை ஆரம்பிக்குது. இது ஜென்ரல், இது எல்லாத்துக்குமான பொது விசாரணை. அடுத்துதான் அல்லாஹ் என்ன செய்வான்? ஆதம் கூப்பிட்டு தனியா, இத்ரீஸை கூப்பிட்டு தனியா, நூகை கூப்பிட்டு தனியா, உங்களை கூப்பிட்டு தனியா, என்னைய கூப்பிட்டு தனியா என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரணை பண்ணுவான். இப்படி முதல்ல அவங்க தொழுகையை நிலைநாட்டாத காரணத்தினால நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், மரக்கட்டை போல அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் என்ன செய்துவிடும்? மாறிவிடும். அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது? சஜிதா செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. இந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னா, அவர்கள் பூமியில் நல்லபடியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தொழுகைக்காக அழைத்த பொழுது அவர்கள் தொழுகைக்கு வரவில்லை. வணங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்துல வாழும்போது கையாள சலா கையாளல் பலான்னு அல்லாஹ் கூப்பிட்டுட்டான்னா உடனே தொழுகைக்கு வந்துடணும்ல. வெற்றியின் பக்கம் பாருங்கள், தொழுகையின் பக்கம் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடும் போது வெற்றியும் வேண்டாம் தொழுகையும் வேண்டான்னு யார் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது? சஜிதா நாளைக்கு அல்லாஹ் பார்க்கும்போது செய்ய முடியாது. யார் எல்லாத்தையும் வியாபாரத்தை போட்டுட்டு உலகத்தை போட்டுட்டு உலகத்தினுடைய மோகத்தை போட்டுட்டு அல்லாஹ் கூப்பிடுறான்னு தொழுகைக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? சஜிதா பண்ணிடுவாங்க. மத்தால் சஜிதா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறானா அல்லாஹ்? சஜிதா பண்ண முடியாம நின்னதுக்கு பிறகு இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன பண்றான்? விசாரணைகளை துவக்குறான். ஒரு டீம் அப்படி பாதிக்கப்பட்டுருச்சு, ஆனா அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு, இணை வைக்காத காரணம் தான் உண்டு. இப்ப விசாரணையை ஸ்டார்ட் பண்ணணும்ல. 72,000 பேர் விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க மொத்தத்துக்கு. ஆதம் நபி காலத்திலிருந்து உலக நாள் அழிகின்ற வரையிலே எத்தனை பேர் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் என்றால் 72,000 பேர். சில ஹதீஸ்கள்ல 75,000 பேர் அப்படி வருகிறது. சரிங்களா? தோராயமா 75,000 பேர் அப்படி வச்சுக்கோங்களேன். 75,000 பேர் அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டான். போ சொர்க்கத்துக்கு, கீழ் அதுகுளில் ஜன்னா, போடா சொர்க்கத்துக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அனுப்பி வச்சிருவான். அடுத்து உள்ள ஆளுக்கெல்லாம் விசாரணை பண்ணணும்ல. இப்ப அல்லாஹ் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவான். ஒருத்தையா கொடுத்தா என்னப்பா செஞ்சேன்னு கேட்க மாட்டான். இந்த தோள்பட்டியில் ஒருத்தர் பதிஞ்சு வச்சிருக்கிறார்ல, எல்லா நன்மையும் இவர் பதிகிறார், எல்லா தீமையும் இவர் பதிகிறாரா? 2 வானவர்களை அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் 2 வானவர்களை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். நன்மைகளை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார், தீமைகளை எல்லாம் இவர் பதிவு செய்கிறார். எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சா? இந்த புத்தகத்தை அல்லாஹ் என்ன செய்வான்னா, இது புத்தகமா நம்ம கண்ணு முன்னாடி தெரியல, எதுல எழுதுவாங்க, எதை வச்சு எழுதுவாங்க, எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, ஆனா ரெக்கார்டு அப்படித்தானே. இந்த ரெக்கார்டை புத்தகமாக்கி அல்லாஹ் நாளை மறுமையில நம்ம கையில எப்படி என்ன செய்வா? இந்தாப்பா இந்த புத்தகம் படி அப்படிமான அல்லாஹ். படின்னு சொன்ன உடனே நான் எடுத்து படிப்பேன். படிச்சா 2005 இதை செஞ்சேன், 2004 இதை செஞ்சேன், பருவ வயதை அடைஞ்சப்ப இதை செஞ்சேன், தொழுகை கடமையான பிறகு இப்படி செஞ்சேன், இந்த தப்பு பண்ணேன், இந்த பாவம் பண்ணேன், வட்டி வாங்கினேன், இப்படி எல்லாம் எழுதி இருக்குமா?
மறந்துடுவான். அவன் சொல்லுவான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த புத்தகத்தை பார்த்து விட்டு அந்த மனிதன் சொல்லுகிறான், என்ன ஏடு இது, எந்த ஒன்றையுமே விட்டு வைக்காமல் பதிவு செய்து இருக்கிறதே. அதை தான் இஸ்லாம் பயப்பட சொல்லுது. விளங்குதா உங்களுக்கு? எல்லாமே ரெக்கார்டு. அல்லாஹ்விடத்திலே எதுவுமே மறையக்கூடியதாக இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா, அந்நாளிலே எவரும் எந்த செய்தியையும் அல்லாஹ்விடத்திலே மறைக்கவே முடியாதான். எல்லாம் ப்ரொஜெக்ட் போட்டு இப்படி ஓடும். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் நான் செய்யலையே அப்படின்னு சொன்னாலும் ஓடும். அப்படி சொல்றான் அல்லாஹ். நாளைக்கு மறுமையிலே எவரும் எந்த செய்தியும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றானா, இப்ப மறுப்பான் கையில வச்சுக்கிட்டு என்ன ஏடு, ரெண்டையும் சொல்றான் பாருங்க மனுஷன். அதான் மனுஷன். கண்ணு முன்னாடி தெரியுது நான் தான் செஞ்சதுன்னு எழுதி வச்சிருக்கு. பார்த்துட்டு என்ன சொல்றான், என்ன ஏடு இது, ஒன்னையுமே விட்டு வைக்காம எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றானா, அப்படியே அடுத்த செகண்டே மாத்தி சொல்றான், யா அல்லாஹ் இறைவா இதெல்லாம் நான் எப்ப செஞ்சேன் அப்படிமான. முதல்ல சொல்றான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குன்னு சொல்றான். அடுத்த செகண்டே என்ன சொல்றான், நான் எப்ப ரஹ்மான செஞ்சேன், நான் செய்யலையே அப்படின்னு சொல்றானா. விளங்குதா உங்களுக்கு? நான் எப்ப செஞ்சேன், நமக்கே ஞாபகம் இருக்காதுல்ல சில பாவங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். இப்ப தௌஹீதுக்கு வந்து 18 வருஷம் ஓடி போயிருச்சு. இந்த 18 வருஷத்துல பேச்சாளராக, மார்க்கத்தை சொல்லக்கூடியவராக என்னுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. இருக்கா? ஆனா நான் செஞ்ச காலேஜ் படிக்கும்போது செஞ்ச பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பும் கேட்கல, அதை பத்தி பேசவும் இல்லை, அதை பத்தின ஞாபகமும் இல்லை, எல்லாத்தையும் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் மாத்திட்டேனா. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்காதுல. ஆனா அல்லாஹ் எழுதி வச்சதை என் கையில கொடுக்குறானா. கல்லூரி வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் நடந்த, இப்படி எல்லாம் இருந்த, பாப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, அக்கா தங்கச்சிட்ட சரியா நடக்கல, அண்டை வீட்டுக்காரன்ட்ட சரியா நடக்கல, எல்லாருடைய பொருளாதாரத்தையும் திருடி இருக்க, ஏமாத்தி இருக்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, இப்படி எல்லாம் இருக்குமா? இப்ப எனக்கு ஷாக் ஆகுது. நான் இல்லையே ரஹ்மானே, ஏன்னா யாம் இல்லைன்னு ஷாக் ஆகி எல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அல்லாஹ் சொல்லுவானா, சரி இந்த ஏட்டத்துக்கு இப்படி ஓரமா வச்சிரு, அது அல்லாஹ் எழுதி வச்சிருக்குது. விளங்குதா உங்களுக்கு? இப்பதான் மறுமையினுடைய சாட்சி யாருங்கிறத அல்லாஹ் காட்ட போறான். ஏட்ட கையில வாங்கி இப்படி வச்சிரு, இது வேண்டாம்ப்பா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, நம்ம உடல் உறுப்புகளை நமக்கு எதிராக பேச வைப்பான். அதுதான் சாட்சி. limrawedding.com வாழ்க்கை துணையை தேடுவதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த தேக்கத்தை நிறைவு செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் limrawedding.com. பதிவு நடைபெறுகிறது. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு ரூபாய் 700 மதிப்புள்ள சில்வர் பிளான் முற்றிலும் இலவசம். நாளைக்கு அல்லாஹ் எழுதி வச்சு இருக்கிறான்ல, அது கூட நமக்கு சாட்சி கிடையாது. ஏன்னா நம்ம இரட்டை மனதாக 2 மனநிலையில அதை மறுக்கின்ற பொழுது மனிதனிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய உறுப்பு இப்ப பேசும் பாக்குறியா, என்ன செஞ்சேன், எப்ப செஞ்சேன், எப்படி செஞ்சேன்னு கேட்கறீல, நான் தானா செஞ்சேன்லாம் கேட்கறீல, இப்ப நீ தான் செஞ்சேன்னு சொல்லும் பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன சம்ம வல் பசர வல் ஃபுவாத்த குல்லு உலாய்க்க காணான்கும் மசூலா, உன்னுடைய செவி, உன்னுடைய பார்வை, உன்னுடைய உள்ளம், இவை அனைத்தும் நாளை மறுமையிலே உனக்கு எதிராக சாட்சி கூறும். விளங்குதா உங்களுக்கு? இதை ஏற்கனவே நம்மகிட்ட சொல்லி வேற வச்சிருக்கிறான் அல்லாஹ். இது நாளைக்கு மறுமையில சொல்ல போற மேட்ரா. மறுமையில இப்படி சொல்லுவ, இப்படி நடக்குங்கிறத ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதைத்தான் இந்த பயான் வழியா உங்களுக்கு சொல்றோம். ஆனா யாருக்காவது நடைமுறையில வருமா? அது இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு மறந்துடுவோம். அப்படித்தானே? அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு கேட்போம், கொஞ்சம் பயமா இருக்கும் கேட்கும்போது, மடி இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்காங்கிறது 11 காலுக்கு மாறிடும். நாளைக்கு வரைக்குமாவது தாங்கணும்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நாளைக்காவது இருக்கணும்ல, 24வது சார்ஜ் இருக்கணும்ல. சார்ஜ் போடுறான், யூஸ் பண்ண தானே அது என்ன செய்யும், காலியாகும். ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, 11 காலுக்கு வெளியே போய் டீயை சொன்னோன்னு என்ன செஞ்சிருவா, என்ன பேசுனேங்கிறத நானும் மறந்துடுவேன், என்ன பேசுனேங்கிற கேட்டீங்கல்ல நீங்களும் அதை மறந்துடுவீங்க. அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய செவியை கூப்பிட்டு விசாரிப்போம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த களத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நிர்வாணமா நிக்கிறோம், மண்டியிட்டவர்களா நிக்கிறோம், செம்பு தரையில நிக்கிறோம், ஒரு பனைமர உயரத்திலே சூரியனை நிப்பாட்டி வச்சிருக்கிறா, கொதிக்குது, வேர்வையிலே முங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். இப்ப என் செவி வந்து என்ன செய்யுது, இதெல்லாம் கேட்டான், பாட்டு கேட்டான், சினிமா பார்த்தா, எந்நேரமே வீணான காரியத்துல தன்னுடைய நேரத்தை செலவழிச்சா அப்படின்னு என் செவி வந்து நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் சொல்லும். புறம் பேசினதை கேட்டா, அவதூறு பேசினதை கேட்டா, அசிங்கத்தை கேட்டா, ஆபாசத்தை கேட்டா, பொழுதுபோக்குறேங்கிற பேர்ல வீணானதை பூரா கேட்டா அப்படின்னு என் காது வந்து என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல சொல்லும் எனக்கு எதிரா. இப்ப நான் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. வல் பசர பார்வை, எதெல்லாம் பார்த்தேன், எப்படிலாம் பார்த்தேன், என்னென்ன மாதிரிலாம் பார்த்தேன், எல்லாத்தையும் என் கண்ணு என்ன செய்யும்,
சொல்லும், ஆமா நான் இதை பார்த்தேன், இப்ப இதை பார்த்தேன், இதை இப்படி பார்த்தேன், குரானெல்லாம் எடுத்து படிச்சதே இல்லை, வீணான காரியத்துல என் நேரத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தேன், செலவழிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு என்னுடைய பார்வை சொல்லுமா. அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, இதெல்லாம் கூட ஓகே. வல் ஃபுவாத்த, உன்னுடைய உள்ளத்தை கூப்பிட்டு விசாரிப்போம், அது சொல்லும் நீ என்னெல்லாம் நினைச்சேன்னு. இஸ்லாமிய மார்க்கத்துல நினைச்சதுக்கு தண்டனை கிடையாது, விளக்குதா உங்களுக்கு? இஸ்லாமிய மார்க்கத்துல செஞ்சாதான் தண்டனை, நினைச்சா தண்டனையா? நான் 1000 நினைப்பேன், என்னைய ஒருத்தன் அடிச்சிருப்பான், திருப்பி எப்படியாவது அடிக்கண்டான்னு நினைப்பேன், இதுக்கு தண்டனைனா என்ன செய்யறது? என்கிட்ட இருந்து ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் திருடிட்டு போயிட்டான், அவன் கிட்டக்க 5 கோடியை திருடணும்டான்னு நினைக்கிறேன், தோணும்ல? 2 எண்ணம் வரும், பழி வாங்கணும்னு வரும், எப்படியாவது பதிலடி கொடுக்கண்டா அப்படி வரும்ல. அப்படி வர்றதுக்கெல்லாம் கேள்வி கிடையாது, நாளை மறுமையில வரும். மனுஷன்னா அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். உளவியல் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 60,000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் மனித உள்ளத்திலே தோன்றுகிறது, விளங்குதா உங்களுக்கு? 60,000 குறிச்சு கேட்கிறானுங்க 24 மணி நேரம், அதுல 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரத்துல வேற மாதிரி வியாபாரம் பார்க்குறோம், தொழில் செய்யறோம், மீதி 8 மணி நேரம் வீணா கழிக்கிறோமா? இந்த 8 மணி நேரம் தான் இந்த ஒண்ணுமில்லாத 60,000 எண்ணங்கள் என்ன செய்யும், மனிதனுடைய மூளையில ஓடிக்கிட்டே இருக்குமா? இது குறித்து அல்லாஹ் கேட்ட 60,000க்கும் பதில் சொல்றான்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 60,000 என்ன சிந்திச்சடா அப்படின்னு கேட்கிறான்னு வைங்களேன், பதில் சொல்றது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சிந்தனையில் எதையெல்லாம் நீ நடைமுறைப்படுத்தினாயோ செய்தாயோ அதையெல்லாம் கூப்பிட்டு நான் கேட்பேன். வல் ஃபுவாத்த, நீ எதையெல்லாம் யோசிச்ச, எதையெல்லாம் சிந்திச்ச, நல்லதை யோசிச்சியா தீயதை யோசிச்சியா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன்னா, நமக்கு எதிராக என்ன செய்யும்? இந்த விஷயங்கள் எல்லாம், நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதுதான் நாளைக்கு மறுமையில நமக்கான சாட்சி. அதை நம்ம பயப்படணும். அது மாத்தி சொல்லவே சொல்லாது, மனுஷன் மாத்தி சொல்லுவான். மனுஷன் என்ன செய்வான்? இருக்கிறத இல்லைன்னு சொல்லுவா, இல்லாததை இருக்குன்னு சொல்லுவா, இப்படி இருக்கிறத அப்படி இருக்குன்னு சொல்லுவா, அப்படி இருக்கிறத இப்படி இருக்குன்னு சொல்லுவா, நல்லவனை கெட்டவன் சொல்லுவா, கெட்டவனை நல்லவன் சொல்லுவா, இப்படி மனுஷன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா அப்படி? அல்லாஹ் நமக்கென்று நிர்ணயித்து வைத்திருக்கின்ற நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படி சொல்லுமான்னு கேட்டா சொல்லாது. அல்லாஹ் இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துகும், அந்நாளிலே அவர்களுடைய நாவுகளும். ஒரு இடத்துல என்ன சொல்றான்? வாய்க்கு சீல் வச்சிருவோங்கிறான். சீல் வச்சிருவான்ல, இது குர்ஆன் வசனம் தானே. வாய்க்கு சீல் வச்சுட்டு இந்த செவியை பேச விடுறான், பார்வையை பேச விடுறான், அப்படி சொல்லுதா குர்ஆனு? இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான்னா, வாய்க்கு சீலும் வச்சிருவோம், ஆனாலும் உன் நாவை என்ன செய்வோம்? பேச வைப்போம். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துகும், அந்நாளிலே அவர்களுடைய நாவுகளும், ஐதீகம் அவர்களுடைய கைகளும், அர்ஜுலுகும் அவர்களுடைய கால்களும், பிமா கானு யாமலுன் அவர்கள் செய்தது குறித்து அவர்களுக்கு எதிராக சொல்லும். விளங்குதா உங்களுக்கு? நல்லதை சொல்றதுக்கு தேவையில்லையே, விசாரணைங்கிற கேள்விக்கு தானே, தப்புக்கு தானே, பாவத்துக்கு தானே. அப்ப நாளைக்கு மறுமையில் நமக்கு சாட்சியாக யார் இருக்க போகிறார் என்றால், நம்முடைய உடல் உறுப்புகளே என்ன செய்ய போகிறது? இருக்க போகிறது. அப்படிங்கிற ஒரு புரிதலோட, அல்லாஹ் பார்க்கல, விசிபிள்ல இல்லைங்கிற ஒரு அலட்சியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாம் ரெக்கார்ட். ஒரு புறத்துல அல்லாவும் எழுதுறான், மாணவர்களை வச்சு எழுதுறான், அவங்க எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி கேட்பான், இந்த ஏடு எதையாவது விட்டு வச்சிருக்கான், ஏதாவது மிஸ் ஆயிருக்கா பார்த்து சொல்லுமானா அல்லாஹ். இவன் வேற அப்படி சொல்லுவா, இந்த ஏடு எதையுமே விட்டு வைக்கவில்லையே அப்படின்னு நம்மளும் சொல்லுவோமா? அல்லாஹ் நம்மள்ட்ட அதுக்கடுத்து கேட்கிறா, ஏதாவது மிஸ் ஆயிருக்காப்பா பாரு பார்த்து சொல்ல, எப்படி சொல்லுவீங்க? விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாளை மறுமையிலே நமக்கு சாட்சி நம்மோடு என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்ம பயப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் அவர்களுக்கு 2 கண்களை தரவில்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். நாம் அவர்களுக்கு 2 கண்களை தரவில்லையா? வலிசான சஃபத்தை, நாம் அவர்களுக்கு 2 உதடையும் 1 நாவையும் தரவில்லையா அப்படிங்கிறான். வாயின் மொத்தமா சொல்லலாம்ல, அல்லாஹ் மொத்தமா வாயின்னு சொல்லாம 2 விஷயத்தை 2 பர்பஸ் அல்லாஹ் மனித குலத்துக்கு நினைவூட்டி காட்டுகிறான். அது சுவையையும் அறிகிறது, பேசுவதற்கும் என்ன செய்கிறது? உதவுகிறது. 2ஐயும் சொல்றான் அல்லாஹ். நாம் அவர்களுக்கு 2 உதடையும் 1 நாவையும் தரவில்லையா? வஹதைனாகும் நஜ்தைன், நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்கின்ற 6வது அறிவை தரவில்லையா? எவ்வளவு பெரிய கேள்வி. விளங்குதா உங்களுக்கு? கண்ணையும் வாயையும் கேட்கறது கூட அறுக்குடையை கேட்கிறான். ஆனா அந்த 6th சென்ஸ் இருக்குல்ல, 6 அறிவு, இந்த 6 அறிவை கேட்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, நன்மை எது தீமை எதுன்னு அதை கண்டுபிடிச்சிரும்ல, இதுதான் நன்மை இதுதான் தீமை அப்படின்னு அறிவுக்கு புரியுற மாதிரி தான் நான் அதை படைச்சிருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சா தெரியலையா அப்படின்னு நாளை மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான் என்கின்ற அடிப்படைகளை எல்லாம் புரிந்தவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படியானது ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நம்ம அல்லாஹ்வை பயந்தவர்களாக, இறை எச்சமுடையவர்களாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான்,
மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்துக்காக்கும். அல்லாவை யார் அதிகம் பயப்படுறாரோ அவர் தான் மனிதர்களில் சிறந்தவர். விளங்குதா உங்களுக்கு? சிறந்தவருக்கு அல்லாஹ் ஒரு டெஃபனிஷன், ஒரு இலக்கணம் தருகிறான். யார் அல்லாவை அதிகம் பயப்படுகிறாரோ அவர் தான் யாரு? மனிதர்களிலே அல்லாவிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றான். அப்ப இறை எச்சத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? உருவாக்கிக்கிடணும். அப்ப மறுமையிலே நமக்கு எதிராக நிற்கக்கூடிய சாட்சி என்பது வேற ஒருத்தர் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? எனக்கு எதிராக என் தாய் வந்து நிற்க மாட்டாங்க, என் தகப்பை வந்து நிற்க மாட்டாங்க, என் அண்ணன் வந்து நிற்க மாட்டார், என் தம்பி வந்து நிற்க மாட்டார், என் பிள்ளை வந்து நிற்காது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாரும் என்ன செய்ய மாட்டார்? எனக்கு எதிராக நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே சாட்சி சொல்வதற்கு வரமாட்டார். எனக்கு நானே என்ன செய்வேன்? இறைவனிடத்திலே சாட்சியாக மாறி போய் நிற்பேன். அதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற மறுமையின் சாட்சி என்பதை புரிந்து நம்மோடு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சாட்சிகள் இணைந்திருக்கிறது என்கின்ற அடிப்படை புரிதலோடு அல்லாவை பயந்து வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.